இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி இப்ப சென்னை புறநகர் பகுதியில் இருக்கின்ற வர்த்தக பகுதிகள் அனைத்திலும் கூட்டம் நிரம்பி வருகிறது. சென்னை புறநகர் பகுதியில் தாம்பரத்தின் முக்கியமான வர்த்தக பகுதியான தாம்பரம் சண்முக சாலை தற்போது மக்கள் தலைகளால் நிரம்பி அழியும் காட்சிகளை தான் நம்மளுக்கு பார்க்கப்படுகிறது. இந்த தாம்பரம் பகுதியின் முக்கிய மார்க்கெட் பகுதியான தாம்பரம் சண்முகம் சாலை, அதே போல அப்துல் ரசாக் சாலை. உங்க விளைச்சலுக்கு சரியான விலை கிடைக்கலையா? கவலைப்படாதீங்க. ஆன்லைன்ல வித்து பல லட்சம் சம்பாதிக்கிறது எப்படின்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. முத்துரங்கம் சாலை பகுதியில் அனைத்து தெருக்களிலுமே மக்கள் கூட்டம் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருக்கிறார்கள். பொங்கல் பொருட்கள் வாங்குவதற்காக அந்த அனைத்து கடைகளிலும் கூட்டம் நிரம்பி வருகிறது. சாலையோர கடைகள், அதே போல முக்கிய வர்த்தக நிறுவனங்களிலும் கூட்டம் அலைமோதுகிறது. பொங்கல் பூஜை பொருட்கள் வாங்குவதற்காக அந்த பொங்கல் என்று பூஜை செய்வதற்காக அந்த மஞ்சள் கிழங்கு, அதே போல பூக்கள் வாங்குவதற்காக அதிக அளவு கூட்டத்தினர் அந்த கடைகளிலும் நிறைந்து காணப்படுகிறார்கள். அதே போல துணிகள் எடுப்பதற்காகவும் ஏராளமானவர்கள் தாம்பரம் பகுதியில் குவிந்திருப்பதன் காரணமாக ஒரு கடுமையான கூட்ட நெரிசலானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இந்த கூட்டத்திற்கு நடுவே வாகனங்களும் வருவதால் கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த பகுதியில் வாகனங்கள் உள்ளே வருவது பொதுமக்கள் எளிதாக அந்த பொருட்களை வாங்கி செல்லும் வகையில் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் முழுவதுமாக போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து பொதுமக்களுக்கு நெரிசல் இன்றி அந்த பொருட்களை வாங்கி செல்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். தற்போது தாம்பரம் சண்முகம் சாலை, முத்துரங்கம் தெரு, அப்துல் ரசாக் தெரு போன்ற பகுதிகளில் அதிக அளவு மக்கள் கூட்டம் காணப்படுகிறது. நேரம் அதிகரிக்க அதிக அளவு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிக அளவு மக்கள் வருவதால் ஏராளமான வியாபாரிகள் தற்போது மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மீரான்.